கடந்த ஜூன் 1ஆம் தேதி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேசிய பாஜக தலைவர் நிதின் நபீனை சந்திச்சு அவர்கிட்ட மிகப்பெரிய அறிக்கை ஒன்றத்தை கொடுத்திருக்காராம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 11.7% வாக்குகளை வாங்கியிருக்கிறதாவும் இதை காரணமா வச்சு சுமார் 60 தொகுதிகள்லையாவது பாஜக போட்டியிட்டு இருக்கலான்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனால 27 தொகுதிகளை மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. இதனாலதான் பாஜக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சோம். இதுக்கு முழுக்க காரணம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குள்ள காட்டின நெருக்கமும் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல வெறும் 30 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பாஜக ஒவ்வொரு தொகுதிகளிலையும் தகுதி இல்லாத வேட்பாளர்களை நிறுத்தி இருக்குன்னு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. திருச்செந்தூர்ல போட்டியிட்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல ஏகப்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருக்கு. அவருக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க? மானாமதுரைக்கு சம்பந்தமே இல்லாத பொன் பாலகணபதிக்கு அந்த தொகுதி எதுக்காக வழங்கப்பட்டது? வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், ராம ஸ்ரீனிவாசன், எல் முருகன் அவங்களுக்கும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு மறுபடியும் வாய்ப்புகள் வழங்கப்படுறதாகவும் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இதன் காரணங்களால தமிழகத்துல என்னால பாஜக வளர்க்க முடியாது, ஆனா நான் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு பாஜகனுடைய அதே கொள்கைகளை தன்னுடைய புது கட்சி மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா வெளிவந்திருக்காரு அண்ணாமலை.